நான் வண்ணாரப்பேட்டை இருக்கேன். எனக்கு பூர்வீகம் அரக்கணும். எங்க வண்ணாரப்பேட்டை இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோட எல்லாமே இங்கே இருக்கோம். குழந்தைக்கு 50 நாள் குழந்தை. ஆமாம். இல்லை, இப்போ எங்கள் தங்கச்சிட்டு ஒரு கூப்பிட்டு வந்தாரு, காரில் கூப்பிட்டு வந்தாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களே கூட வந்துட்டோம் நாங்கள். அவரு இங்க வரதே எங்களுக்கு வர மாதிரிங்க. வேண்டுதல் வைக்கணும்னு இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்தேன். அப்போ நிறைய கூட்டம், மேடம் பார்க்க முடியல. இப்ப பொண்ணுன்னா திடீர்னு ஆசைப்பட்டா போகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்தேன். குழந்தையோட அம்மா. அவங்க வெளியில வரமாட்டாங்க, எப்பவுமே வெளில வரமாட்டாங்க. அவன் வெளியில எங்கேயும் வரமாட்டா. அவ வரணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் அவ மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் அவ வெளில வர்றது இதுதான். சாரோட இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. எங்களுக்கு அவரு இருந்த ஆசீர்வாதம் பண்ணா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ சந்தோஷத்தை விட அப்போ சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப இருந்திருக்கும். எங்களுக்கு அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் நிறைய டைம் ஆசைப்பட்டிருக்கேன். 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும், சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்லை. சரி, என்னோட பேரனுக்காச்சும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரன், ஒரு பேத்தி, பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பேத்தி இருக்கு. அவளோட ஃபர்ஸ்ட் வந்தோம். இது 2வது பொண்ணு மேரேஜ். ஃபர்ஸ்ட் பேரன் வந்திருக்கோம். பெரியவ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. இப்போ 2வது பொண்ணோட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு கடவுளா நினைக்கிறதா, இல்ல என்னோட அண்ணாவா சித்தப்பாவா, என்னோட உறவுல எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னே எனக்கு தெரியல. ஒரு சாமியா வச்சு பாக்குறதா, இல்ல உறவுகளோட சேர்த்து பாக்குறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ரொம்ப சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் கிட்ட பேச முடியலன்ற ஏக்கம் எனக்கு நிறைய. எல்லா விதத்துலயுமே ஒரு ஆக்டிங், அவரோட குணம், அவரோட தோரணை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட. எங்க வீட்டுக்காரர் என்ன வெளியில எங்கேயும் கூப்பிட்டு வர மாட்டாரு. இப்போ பசங்க ஏற்பட்டு பசங்களுக்கு குழந்தை மாதிரி என் பொண்ணு வரணும்னு ஆசைப்பட்டா. சரி வரணும், பார்க்கணும், மேடம் பார்க்கணும்னு நினைச்சேன். பார்க்க முடியல. 2வது டைம் வரேன். மேடம் பார்க்கவே முடியல என்னால. கட்சி மீட்டிங் எல்லாம் வரணும், இதுல நான் சேரணும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்பவே ஆசை. எனக்கு சாரோட கட்சியில இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் கட்சியில இருக்குன்றது எதனா போஸ்டிங் வேணும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு. என்ன சொல்றது, சாரு இறக்கும் போது எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப எனக்கு அந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனாரு. அப்போ எனக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறம் வந்தேன். நான் வந்து இது 2வது டைம் வந்திருக்கேன். எனக்கு எல்லாம் ஐடியாலாம் நிறைய இருக்கு. எங்க வீட்டுக்காரர் என்ன வெளியில அனுப்ப மாட்டாரு. கட்சி மீட்டிங்கெல்லாம் அனுப்புவாரு. ஏன்னா விஜயகாந்த் அவர் ரசிகர் அனுப்புவாரு. நான் இந்த மாதிரி எனக்கு யாரும் அங்க சப்போர்ட்டா இருந்தது கிடையாது. என்னை யாரும் கூப்பிட்டது கிடையாது சேரணும்னு. யார்கிட்ட பேச முடிஞ்சது கிடையாது. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கூப்பிட்டு வந்த கிடையாது. எனக்கு ரொம்ப ஃபீலிங். எனக்கு சொல்ல தெரியலங்க. எனக்கு என்னோட ஃபீலிங் எனக்கு வெளிக்காட்ட தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபீலிங் வெளிக்காட்டினாலும் அது அவ்வளவா நல்லா இருக்காது. அப்பப்போ ஃபீலிங் வெளிக்காட்டினாதான் எனக்கு ரொம்பவே அன்னைக்கு வர முடியாத கஷ்டம் நிறைய. எனக்கு எப்படி இருக்குமோ அந்த இடம், எப்படி வர்றது எப்படி போறதுன்னு தெரியாது. அதனால வர முடியல. அவர் இருக்க சொல்ல எங்க வீட்டுல நிறைய டைம் கேட்டேன். அவர் கூப்பிட்டு வந்து கிடையாது. என்னை வெளியில எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டார். அதே மாதிரி வாழ்க்கை என் பொண்ணுக்கு இன்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா சித்தப்பா கூப்பிட்டு வந்துட்டார்.